விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா.
நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. சொல்லுவோம் நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். மார்க்கு 9:7. அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நெல்லிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நிறைய நேரங்களில் பார்க்கலாம், ஏசப்பா பூமியில் மனிதனாக ஊழியம் செய்த பொழுது பிதாவானவர் பல நேரங்களில் அவர் அந்த சத்தத்தை துணிக்க செய்கிறார். அவர் சொல்கிறார், இவன் என்ன நேசகுமாரன், இவருக்கு தயவுசெய்து செவி கொடுங்க. இஸ் மை பிலவட் சன். பார்த்தீங்களா, நாம் என்னைக்கு ஆண்டவருக்கு ஆளை ஒப்பு கொடுக்குறோமோ, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறோமோ, அன்னைக்கு நாம் ஆண்டவருடைய நேசகுமாரர்களாக நம்ம மாறுறோம். சகோதரி சகோதரா, நீங்கள் ஆண்டவருடைய நேசகுமாரர்கள், பிரியத்துக்குரியவர்கள் என்று நீங்கள் அறிவீர்களா? அவர் உங்கள் தகப்ப, நீங்கள் அவருடைய பிள்ளைகள். அது மாத்திரம் இல்லை, அவர் உங்களுக்கு செவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களெல்லாம் சொல்கிறாரு. அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, வசிக்கிறவங்க, சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்கிறார், என் மகன் என்ன சொல்கிறானோ அப்படி செய்யுங்க, என் மகளுக்கு செவி கொடுங்க. இரண்டு அவன் பிள்ளை. பார்த்தீங்களா எவ்வளோ கனத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்தாலும் கூட, இந்த உலகத்தில் எவ்வளவோ தள்ளப்பட்டவர்களை, அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்கிற பொழுது ஆண்டவர் அவர்களை வெளியேற பெற்ற பாத்திரமாய் மாற்றுகிறார். என் மகனுக்கு செவி கொடுங்க, என் மகளுக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி அவங்களை வெளியேற பெற்ற பாத்திரமாய் உயர்த்தி அழகு பார்க்கிறார். இயேசுக்கு வாழ ஒப்பு கொடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இன்றிலிருந்து ஆண்டவர் உங்களுடைய நேசகுமாரன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, சனிக்கிழமை நமக்கு ஆசிரியத்தில் தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறுகிறது. கணக்கற்ற ஜனங்கள் மாதந்தோறும் வந்து விடுதலை பெற்று செல்கிறார்கள். நீங்களும் ஏன் வரக்கூடாது? இயேசு கிறிஸ்து செய்யும் அற்புதத்தை பாருங்கள். எத்தனை பிசாசுகள் ஓடுகின்றன, எத்தனை அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கின்றன, எத்தனை ஜனங்கள் தாகம் தீர்க்கப்படுகிறார்கள் என்பதை வந்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக தனித்தனி ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். நான் மாத்திரமல்ல, அன்னூரை சார்ந்த அன்பு சகோதரர் ஜோசப்பனன் அவர்களும், ஆசிரியத்தை சார்ந்த வரவேல் சேகரையா அவர்களும் இணைந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அனைவருக்கும் சிறப்பான விருந்து உண்டு. அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்கே தினந்தோறும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகின்றது. அநேகருடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய அந்த பேவர் பிளாக் போடுகிற அந்த பணி வெற்றிகரமாக நிறைவேறிவிட்டது. நம்ம அதுக்காக எவ்வளவோ போராடினோம். 2-3 மாதங்களாக அதை நிறைவேற்றுவதிலே ஒரே தாமதமாக இருந்தது. அதில் ஆண்டவர் கிருபையாக இறங்கி மிக நேர்த்தியான கலைஞர்களை கொண்டு வந்து அழகாக அதை நமக்கு முடித்து கொடுத்து விட்டார். இப்பொழுது பார்ப்பதற்கே அழகாக இருக்கிறது. அவனுடைய கிருபை, ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முக்கியமாக இந்த பேவர் பிளாக் ரோடு போடுவதற்காக இடத்தாயார் பெருமுயற்சி எடுத்தார்கள், ஏராளமான பணத்தை செலவழித்தார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதனாலில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 47வது வசனம் முதல். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு மனிதனை சந்திக்கின்றார். அவன் ஒரு நல்லவன், அவன் ஆண்டவர் மீது வைராக்கியம் கொண்டவன்.
அங்கே பிலிப்பின் மூலமாக அங்கே ஆண்டவரிடத்தில் அவன் வருகிறான். பிலிப்பு ஆண்டவரை குறித்து உயர்வாக சொன்னபடினாலே அப்பொழுது நானும் வந்து பார்ப்பேன் என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட வந்து ஆண்டவரை சந்திக்கின்றார். ஆண்டவரை ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ பேர்கள் சந்தித்தார்கள். ஆனால் யாரையும் பார்த்து ஆண்டவர் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லவில்லை. யோவான் ஸ்நானகன் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைத்தார். அதே போல் ஆண்டவர் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லி பரிசேயர் சதுசேயர்களை அவர் அழைத்தார். ஆனால் இங்கே கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். அப்படி என்றால் இந்த நாத்தான்வேல் எனப்பட்ட இந்த சீசன் ஒரு நல்லவன், அவன் யாருக்கு தீங்கு நினையாதவன், ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறவன், இஸ்ரவேலை உண்மையாக நேசிக்கிறவன் என்று பார்த்த மாத்திரத்தில் ஆண்டவர் கண்டுபிடிக்கின்றார். நாத்தான்வேல் வந்த உடனே அவருடைய பயோடேட்டா, அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவர், அவர் என்ன செய்கிறார், அவர் எதை எதிர்பார்க்கிறார், எப்படிப்பட்ட மனிதன் என்ற பயோடேட்டாலாம் அப்படியே ஆண்டவருக்கு முன்னால் ஓடும். அதை உடனே அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட் கொடுத்து, வாப்பா கபடற்றவனே உத்தமனே வா என்று அவர் அழைக்கின்றார். அவர் தன்னை சோதிக்க இந்த வேதபாரகர்கள் வருகிற பொழுது, பரிசேயர்கள் வருகிற பொழுது, சதுசேயர்கள் வருகிற பொழுது, அப்பொழுது என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என்று சரியாக அவர்களை புரிந்து கொண்டு கேட்டார். யாரும் ஆண்டவரிடத்தில் எதையும் மறைக்க முடியவில்லை. அவர்கள் நினைத்ததை கூட ஆண்டவர் புரிந்து கொண்டார். மனதில் என்ன ஓடுகிறதுங்கிற எண்ண ஓட்டங்களை கூட அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. எல்லாவற்றுக்கு மேலாக யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதை இங்கே ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார் அல்லவா, அந்த சக்தியும் அவருக்கு இருந்தது. நான் உடனே சொன்னேன், ஆண்டவரை எனக்கும் இப்படிப்பட்ட வல்லமையை நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னா, என்னை தேடி வர்றவங்களை யார் உண்மையானவர்கள் உத்தமர்கள் கபடற்றவர்கள்ங்கிறத கண்டுபிடிக்கிற பலன் எனக்கும் இருக்குன்னா நான் எத்தனையோ வட்டம் ஏமாறாமல் நான் தப்பியிருப்பேனப்பா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எத்தனையோ பேரை நான் கண்டு என் வாழ்க்கையில் நான் ஏமாந்து போயிருக்கிறேன். அவர்கள் தவறான எண்ணத்தோடு வந்திருப்பார்கள். அவர்கள் மிகவும் மோசமானவர்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் என்னிடத்தில் சிரித்து பேசினபடினாலே நான் அவர்களை நல்லவர்கள் என்று நினைத்து அன்பு செய்து பலமுறை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏமாந்து போயிருக்கிறேன். வெளுத்ததெல்லாம் பாழென்று நினைக்கத்தக்கதான ஒரு எண்ண ஓட்டம் என்னிடத்தில் இருக்கிறது. கொஞ்சம் என்னிடத்தில் அன்பாய் பழகினால் கூட நான் உயிரையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாகி விடுவேன். அதனால் நிறைய இடங்களில் ஏமாந்துருக்கிறேன். நிறைய நேரங்களில் ஆட்களை நான் ஜட்ஜ் பண்ணுறதில் நான் தவறி இருக்கிறேன். அதான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கும் உண்மை மாதிரி இந்த ஆட்களை ஜட்ஜ் பண்ண தெரிகிற ஞானமும் வல்லமும் இருக்கும் என்றால் எவ்வளவு நலமாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம், வேலை பார்க்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம், இல்லைனா ஊழியம் செய்யலாம், யாராக இருந்தாலும் சரி இந்த வசனத்தை மறந்து விடாதிருங்கள். பார்த்த மாத்திரத்தில் ஆண்டவர் யார் கபடற்றவர்கள் யார் பாம்பு குட்டிகள் என்று ஆண்டவர் அழகாக கண்டுபிடிக்கத்தக்க ஞானம் அவரிடத்தில் விளங்கிற்று. அவருடைய பாதச்சூடுகளை பின்பற்றுகிற நமக்கும் கூட யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று சொல்லி நாம் அதை கண்டுபிடிக்கத்தக்கதான ஆற்றலை நாம் உடையவர்களாக இருக்கணும். இது நடந்து முடிந்த இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை எனக்கு ஏற்படுத்துகிறது. நானும் எத்தனையோ எலெக்ஷனை 4 வருடங்களுக்கு ஒரு முறை சந்தித்து வருகிறேன். இந்த எலெக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஏனென்றால் புதிதாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. அந்த ஆட்சி அந்த தலைவருக்கு அதிகமான மக்கள் கூட்டம் கூடுகிறபடினாலே இனியும் இந்த ஆட்சி தான் இருக்கும் என்று சொல்லி ஏற்கனவே பல வருடங்களாக பிரபலமாக இருந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் முக்கியஸ்தவர்கள்லாம் இங்கே தாவுறாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பல காரணங்களால் வந்திருக்கலாம். நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக இல்லை, அதுக்கான நேரம் நமக்கு இல்லை, அதுக்கான தகுதியும் இல்லை, அது நம்முடைய வேலையும் இல்லை. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் தோன்றுகிற எண்ணம் என்னவென்றால், ஒருவேளை தன் சார்ந்திருக்கிற கட்சி தோற்று போனால் என்ன, பதவி சுகங்கள் கிடைக்காமல் போனால் என்ன, என் கட்சியில் நான் இருப்பேன், என் கட்சியில் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இருப்பேன் என்று சொல்வது தானே நியாயம். அப்படியாக அந்த கட்சியில் இருப்பவர்கள் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறவங்க நாளைக்கு இந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போவாங்க. இது எனக்கு ஏற்புடையதாக தோன்றவில்லை இல்லையா. ஆனால் இந்த கட்சியிலே ஜெயிக்கிற வரைக்கும் அவங்க இருந்தாங்க. அப்போது அந்த கட்சியை அவங்க நேசிக்கிறவன் மாதிரி தெரிஞ்சுது. தோற்று போன உடனே மூழ்கிற கப்பல் எனக்கு வேண்டாம் என்று அவர்கள் இப்பொழுது ஜெயித்து போய் கொண்டிருக்கிற அந்த ஆட்சி கப்பலில் ஏறணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, வராங்க. எத்தனையோ பேர் அந்த டீமில் போய் சேர்ந்துட்டுருக்காங்க. அது என்னை ஆச்சரியப்பட வைக்கின்றது. பிரியத்துக்குரியவர்களை இல்லை, நாம் ஒரே கப்பலிலே நாம் பிரயாணிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தினர் அவர்கள் வாழ்க்கையில் உயர்வுக்கு வராங்களா தாழ்வுக்கு வராங்களா அவங்கள நேசிக்கணும். அதே போல் நம் நண்பர்கள் பெரிய பணக்காரர்களா ஏழைகளா அவர்களையும் எல்லா காலகட்டத்திலும் நேசிக்கணும். மிக முக்கியமான நேரங்களில் அவங்க கூட நம்ம நிற்கணும். நம்முடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேணும். ஜபாசன் அப்பா நேசரத்தில் போஸ்ட் மாஸ்டராக இருக்காங்க. அவங்க அப்பா இறந்துட்டாங்க சமீபத்தில். அப்பொழுது நான் அந்த நடக்கப்படுகிற அந்த
கல்லறை தோட்டத்திற்கு சென்று சாயந்தரம் 7-7:30 மணி வரைக்கும் கடைசியில் அதை பூசிக்கிற வரைக்கும் அங்கேயே இருட்டில் ஒரு 5-6 நண்பர்கள் இருந்தார். நாங்கள்லாம் சேர்ந்து நின்றுக்கிட்டே இருந்தோம். அது ஒரு முக்கியமான நேரம். அண்ணன் கூட நிற்கணும், அண்ணனை கைவிட்டுறக்கூடாது, அது அண்ணனுக்கு சைக்காலஜிக்கலாக மாறலாக சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நின்று கொண்டு இருந்தேன். பிரியத்துக்குரியவர்களை, எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், இல்லையா, கபடற்றவர்களாக இருக்கிறவர்கள், உத்தமராக இருக்கிறவர்கள் ஒரே போல இருப்பார்கள் இல்லையா. அவர்கள் மாற மாட்டார்கள், எந்த காலத்திலும் மாற மாட்டார்கள், உறுதியாக நிற்பார்கள். நம்மோடு கூட யார் கடைசி மட்டும் நிற்கிறார்களோ அவர்களை தான் நாம் கபடற்றவர்கள் என்று சொல்ல முடியும், அவர்களை தான் உத்தமர்கள் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும் என்பது இந்த இடத்துல நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களை, அப்படி சொன்ன உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டே, முதல்ல பார்த்த உடனே ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். நம்மளை மாதிரி அடி வாங்கின பிறகு அவருக்கு தெரியணுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை. ஆண்டவர் பார்த்த உடனே அவர் கண்டுபிடிக்கிறார், என்னை கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்போ உமக்கு என்னை பற்றி எப்படி தெரியும்? அவர் ஒன்று ஒரு சந்தேகத்தில் கேள்வி கேட்கார். எடுத்த உடனே நம்ப மாட்டாங்க இல்லையா, எப்படி நீர் இப்படி என்னை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்கிறீர் அப்படின்னு சொல்லி அவர் கொஸ்டின் பண்ணுறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு நம்முடைய தலைவர் சொல்லுகிறார், நீ பிலிப்பை சந்திப்பதற்கு முன்பு அத்திமரத்தடியில் நின்று கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு பயங்கரமான பதில் ஆண்டவரிடத்திலிருந்து வருது. நீ பிலிப்பை சந்தித்து என்னை பற்றி அவன் சொல்லி நீ அங்கே வரணும்னு சொல்லி நினச்சா பற்றி அதுக்கு முன்னாடி அத்திமரத்தடியிலே நின்று கொண்டிருந்ததை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நிறைய யூதர்கள் அந்த அத்திமரம் இருக்கிற அந்த ஆலயத்து பக்கமாக போய் நின்று சேற்றிலே முட்டி 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 ஜெபித்து மேசியாவே வாரும், மேசியாவே வாரும், மேசியாவே வாரும் என்று அவள் கருத்தாக ஜெபிப்பார்களாம். அந்த அத்திமரம் இருக்குது, ஆலயத்தின் சுவர் இருக்குது, அங்கே போய் முட்டி முட்டி மேசியாவே வாரும், மேசியாவே வாரும், மேசியா வந்து விட்டார், அவர் தான் இயேசு என்று அந்த நாத்தான்வேலுக்கு தெரியாதபடியினாலே, அவன் இஸ்ரவேல் மீது தாகம் கொண்டவனாக இருந்தபடியினாலே, மேசியா வர வேண்டும் என்று உண்மையாய் விரும்பின ஒரு யூதனாக இருந்தபடினாலே வாரும் வாரும் என்று முட்டினான். அதை ஆண்டவர் பார்த்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். உன்னை நான் அத்திமரத்தடியிலே உன்னை பார்த்தேன். யார் உண்மையாய் நேசிக்கிறார்களோ, யார் உண்மையாக ஆண்டவருடைய வருகை எதிர்பார்க்கிறார்களோ, யார் உண்மையாக இயேசப்பாவுடைய பிள்ளைகள் எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லா ஊழியக்காரர்கள் நல்லா இருக்கணும், யாருமே கெட்டு போயிடக்கூடாது, இயேசப்பாவுடைய நாமத்தை சொல்கிற யாருமே அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றார்களோ அவர்களை ஆண்டவர் பார்க்கின்றார். அத்திமரத்தடியிலேருந்து ஜெபித்தாலும் பார்ப்பார், உங்கள் வீட்டு பாத்ரூம்லேருந்து நீங்கள் ஜெபித்தாலும் பார்ப்பார், நீங்கள் சர்ச்சுக்கு போய் சேப்பலில் போய் நின்று ஜெபம்னாலும் பார்ப்பார், இல்லைன்னா நடந்து போகும்போது நீங்கள் ஜெபிச்சுட்டே போனீங்கன்னா பார்ப்பார், ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ஜெபிச்சுட்டே போனீங்கன்னா பார்ப்பார். யாரெல்லாம் இந்த நாத்தான்வேலை போல இஸ்ரவேலுக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்காக ஊழியம் செய்கிற அத்தனை பாஸ்டர்ஸ்க்காக, இல்லைன்னா அத்தனை ஊழியக்காரர்களுக்காக யார் ஜெபிக்கிறாங்களோ, ஏசப்பான்னு பேர சொல்கிற அத்தனை பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் அறிகின்றார். இதுதான் இந்த நாளிலே ஒரு நல்ல செய்தியாக இருக்கின்றது. ஏசப்பாவுடைய பிள்ளைன்னா ஒரு பாசம் வருகிறதா, ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு பற்று உங்களுக்கு வருகிறதா? அவங்க எந்த ஊராக இருந்துட்டு போட்டோம், எந்த பின்புலம்னாலும் இருந்துட்டு போட்டோம், அதை பற்றிலாம் நமக்கு ஒன்றும் இல்லை. அந்த வீட்டில் கிறிஸ்தவ பேர் இருக்குது, வசனம் எழுதி போட்டிருக்காங்க, ஓ ஒரு அன்பு, நம்மையும் அறியாத ஒரு அன்பு, அவங்க பேர் கிறிஸ்தவனாக இருக்குதே, அதை ஒரு அன்பு, நமக்கு அவங்க மேலே ஒரு அன்பு. இதுதான் நாத்தான்வேலுடைய ஆவி, இதுதான் நாத்தான்வேலுடைய ஆவி, இதுதான் நாத்தான்வேலுடைய பாசம், இது நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக. நீங்கள் அப்படி மட்டும் இருந்து பாருங்கள். ஊழியக்காரன் பேர சொன்ன அவங்க வெக்கப்படவே கூடாது, அவங்க என்னவும் செய்யட்டும், அவங்க இல்லைன்னா எந்த ஊழியத்தில் இருக்கட்டும், எந்த சபையை சார்ந்தவர்களாக வேணா இருக்கட்டும், எந்த பின்புலத்திலேருந்து வரட்டும், ஏசப்பாவுக்குன்னு வந்தவங்க வெக்கப்படக்கூடாது, ஏசப்பாவை தேண்டவங்க அழிஞ்சு போகக்கூடாது. இதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கணும். இப்படி ஆண்டவர் உன்னை நான் அத்திமரத்தில் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் பாருங்கள். அங்கே நாத்தான் மேல், ரபி நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ரபி போதகரே நீ இஸ்ரவேலின் ராஜா, நீர் தேவனுடைய குமாரன், நீர் தான் வரவேண்டிய மேசியா என்று சொல்லி அவர் புலகாயுதம் அடைந்தவராக ஆண்டவரை துதித்தார் என்று நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஏன்னா அவரை அங்கே இயேசு பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தீர்க்க தரிசனமாக இயேசுதை சொன்ன உடனே ரபி நீர் வாழ்க இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய குமாரன் நீங்க தான் சொல்லி அவர் அங்கே பரவசப்பட்டார் என்று காண்கின்றோம். அது ஒரு தீர்க்க தரிசனம் நாத்தான்வேலுக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு, இதுதான் மேசியா, உன் வாழ்க்கையில் என்ன செய்தாய் என்பதை ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக சொல்கிறார் பார் என்று சொல்லி அந்த உணர்வு வந்த உடனே தான் அவர் இப்படி சொல்றார், ரபி நீ இஸ்ரவேலின் ராஜா, நீதான் வரவேண்டிய தேவனுடைய குமாரன்.
அங்கே அந்த சமாரிய பெண் சொல்கிறாள், நான் 7 புருஷனோடு இருந்தேன் என்று சொல்லி என் வாழ்க்கையில் நான் மறைத்து வைத்திருந்த அத்தனை காரியங்களையும் முன்ன பின்ன தெரியாத ஒருவர் சொன்னார், வாருங்கள் வந்து பாருங்கள், அவர்தான் மேசியாவா என்று வந்து பாருங்கள் என்று சொன்னார். அந்த வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை புல் செய்ய நம்ம ஆண்டவர் சொன்ன உடனே அந்த சமரியா பெண் சாட்சி சொன்னா, எல்லாரும் வந்தாங்க. அந்த ஊரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. இங்கே ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினாலே, நாத்தான்வேல் நீ ராஜா, ரபி நீ ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தார் என்று காண்கின்றோம். நாம் காது கேட்க தெரியாத, கண்ணு பார்க்க முடியாத, செயல்பட முடியாத, நடக்க முடியாத ஒரு ஆண்டவரை நாம் கும்பிடவில்லை, வணங்கவில்லை. உயிருள்ள ஆண்டவரை நாம் வணங்குகின்றோம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவரை நாம் வணங்குகிறோம். எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லமையுடைய, எல்லா வியாதிகளையும் நீக்க வல்லமையுடைய ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கையாளாக தெய்வத்தை அல்ல, ரட்சிக்க கூடாத ஒரு தெய்வத்தை அல்ல, கைகள் குறுகின ஒரு தெய்வத்தை அல்ல, வல்லமை படைத்த ஒரு ஆண்டவரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். எந்த காலகட்டத்திலும் நீங்கள் பயப்படாதீங்க, எந்த காலகட்டத்திலும் நீங்கள் தயங்காதீங்க. உங்கள் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் அறிஞ்சவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அவர் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை பாருங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை நான் கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதல்லவா விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அவர் அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், என்னப்பா இது சொன்னதுக்கே இப்படி நீ ஒரு மாதிரி ஆச்சரியப்படுற, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய், இதிலும் மேன்மையானவைகளை நீ காண்பாய். இது ஒரு சாதாரண ஒரு ஜுஜிபி, இது ஒரு சுண்டக்காப்பா, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு பின்னால வந்து பாரு, இதிலும் மேலானவைகளை நீ காண்பாய், பெரிதானவைகளை நீ காண்பாய். நீங்க ஒரு சின்ன வேலை கிடைச்சிருக்கலாம், கர்த்தர் சொல்றாரு இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஒரு சின்ன வீடை சொந்தமா வாங்குறதுக்கு, ஒரு சின்ன கடையை வாங்குறதுக்கு, ஒரு சில லட்சங்களை நீங்க சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கலாம். நீங்க ஆண்டவர் இதுவே பெரிய விஷயம் நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். இதை விட 100 மடங்கு பெரிதான ஒரு பிஸ்னஸ், இதை விட 100 மடங்கு அதிகமான லாபம், 1000 மடங்கு மேலான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்கே ஆண்டவரை பணிந்து கொள்வீர்கள் என்றால், ஆண்டவரை புகழ்வீர்கள் என்றால், ஆண்டவரே எவ்வளவு நல்லவர், எவ்வளவு போதுமானவர், நீர் எவ்வளவு அற்புதமானவர், இந்த ஏழைக்கு நீர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறீரே அப்பா என்று நீங்கள் கதறுகிற பொழுது ஆண்டவர் சொல்றார், இதிலும் பெரிதானவைகள் நீ காண்பாப்பா. உனக்கு ஆசீர்வாதம் தராம நான் யாருக்கு தரப்போறேன், உன்னை உயர்த்தாம நான் யாரை உயர்த்த போறேன்ப்பா, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எல்லாரையும் மாறி நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா, எல்லாரையும் மாறி நம்ம வாழ்க்கையில் நடக்குன்னா, அப்போ நம்ம ஒரு பெரிய ஆண்டவரை கும்பிடுறதுல அர்த்தமே இல்லையே, அவருக்கு ஊழியம் செய்யறதுல அர்த்தமே இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார், அவருக்காக நம்ம ஊழியம் செஞ்சிட்டு இருக்கோம். அதனால நம்ம எப்பவுமே வித்தியாசமான முறையில் இந்த உலகத்தில் மக்களால் அச்சீவ் பண்ண முடியாத நம்ம அச்சீவ் பண்ணி, சாதிக்க முடியாதை சாதித்து, இந்த உலகத்து மக்கள் நினைக்க முடியாத உயரத்துக்கு நான் செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் மகனே. உன் பிசினஸ்ல, உன் குடும்பத்தில், உன் படிப்புல, உன் வாழ்க்கையில, எல்லா காரியங்களிலும் இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஆண்டவருக்கு அதுதான் சித்தம். நம்மளை பெரிதா உயர்த்துறது ஆண்டவருக்கு சித்தம். எல்லாரையும் விட 10 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு என்று உயர்த்தி கொண்டே போவதுதான் ஆண்டவருக்கு சித்தம். வேறு பிரித்து காண்பிப்பது தான் ஆண்டவருக்கு சித்தம். ஒரு சாதாரண தாய்க்கு, தகப்பனுக்கு தன் பிள்ளைகள் மேலே எவ்வளவு பாசம். பக்கத்தில் சபை ஊழியர் ஜான் புதுசாக வந்திருக்காங்க, அவருக்கு 2 சின்ன பிள்ளைகள், குடும்பம் இப்போ வீட்டு பக்கத்தில் வந்திருக்காங்க. அவங்க காலையிலே அந்த பிள்ளைகள் 2 பேரையும் அழைச்சிட்டு வந்துட்டு அவங்கள அந்த ஸ்கூல் வேனில் ஏற்றி விட்ட வரைக்கும் பக்கத்துலேயே பாடி கார்டாக நிற்பாங்க. பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும். தன் பிள்ளைகள் மீது அவருக்கு எவ்வளோ பாசம். ஃபேமிலி மேன், வெரி குட் ஃபாதர் அப்படின்னு நான் சொல்லிட்டு போவேன். சாதாரண தகப்பனுக்கு தன் பிள்ளைகள் மேலே எவ்வளோ பாசம் பத்திரமாக வச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. பரம தகப்பனுக்கு நம்ம மீது எவ்வளோ பாசம் இருக்கும். நம்மளை எவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எவ்வளவு ஆண்டவர் நமக்கு தருவார். இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள், சீக்கிரத்தில் காண்பீர்கள். ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்போ பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இது நாளில் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதற்காக நன்றியப்பா. எங்களுக்கு சின்ன சின்ன ஆசீர்வாதங்களே ரொம்ப பரவசமாக இருக்குது. நீ கொடுக்குற சின்ன சின்ன சுகம், சரீரத்தில் காணப்படுற வியாதி நீங்கிட்டா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது ஆண்டவரே. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இதிலும் பெரிதானவைகள் நீ காண்பாய் மகனே. எனக்கு அதுதான் சித்தம்னு சொல்கிறீங்க. எங்களை பெரிதான அளவில் நீர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டீங்களே, அதற்காக நன்றி. இந்த உலகத்தில் அங்கே வளர்றதை யாருமே விரும்ப மாட்டாங்க.
இந்த உலகத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது யாருமே ரசிக்கிறது இல்லை, நாங்கள் வெற்றி பெறுறது யாருமே ரசிக்கிறது இல்லை. ஆனால் நீங்களோ தகப்பனே இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொல்லியிருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. இது அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, நாத்தான் வேலை நீ அறிந்திருந்தீர், அவர் என்ன செய்கிறாருங்கிறது நீ அறிந்திருந்தீர், அவர் எப்படிப்பட்டவருங்கிறதை நீ அறிந்திருந்தீர். அதே போலவே இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் நீ அறிந்திருக்கிறேன். ஒவ்வொருவருடைய என்ன ஓட்டங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை, என்ன நோக்கத்தோடு வாழ்கிறார்கள் என்பதை நீ அறிந்திருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கபடற்றவர்களாக இருக்கிறாங்களோ, உத்தமெல்லாம் இருக்கிறாங்களோ, அவங்களை நேசிக்கிறீங்க ஆண்டவர். அவருடைய வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அவருடைய பேர் சொல்லி அழைக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வியாதி அவர்களை பிடித்திருந்தாலும், நடக்க முடியல தடுமாறுறேன், மாடிப்பிள்ளை ஏறி இறங்க முடியல தடுமாறுறேன், சாப்பிட முடியல தடுமாறுறேன், தூங்க முடியல தடுமாறுறேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. மருத்துவத்தால் கிடைக்காத ஒரு சுகத்தை கர்த்தர் இலவசமாக இப்பொழுதை கொடுக்கும்படிக்கு பாதத்தை பிடித்து கெஞ்சி மண்டாடுகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் நீங்கள் பசி உண்டாகட்டும், சாப்பாடு செரிமானம் உண்டாகட்டும், இரவு நல்ல நித்திரை உண்டாகட்டும், நடக்க ஓடியாட மாடிப்பிள்ளை ஏறி இறங்க வேலைகளை செய்ய ஆண்டவரே நீ உதவி செய்யும். பண நெருக்கடியில், தரித்திரத்தின் மத்தியில், பண தேவைகள் மத்தியில் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லையே என்று தடுமாறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ராஜா. அவர் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவருடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி போடுங்க ஏசப்பா. இந்த நாளிலும் கூட ராஜா, என் தகப்பனை வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், பண நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். நிச்சயமாய் நிரந்தரமான வருமான வாசல்களுக்கு நீர் திறந்து தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், விசா டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், சம்பளத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யுங்க. எல்லோரும் வாழணும் அப்பா. போட்டி நிறைந்த உலகம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதிக அற்புதங்களை செய்யுங்க. வாலிபர்கள் ஆண்டவரை வாலிபத்தில் உமக்காக வாழ விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம். வயதானவர்களை விழுந்து விடாதபடி சுகமான வாழ்க்கையை அவர்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதி. முக்கியமாக ஏசப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. நாசரேத் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற நாள்தோறும் நம் நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறுகிய முதியோடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யம் பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சில காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.